நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் நம்ம அப்போஸ்தலர் 15 அதிகாரத்துல அந்த முக்கியமான அந்த ஜெருசலேம் கவுன்சில் ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு மாற்றம், ஒரு இதுவரைக்கும் அங்க யூதர்கள் மத்தியில சுவிசேஷம் அறிவித்து கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு புறஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஒரு பெரிய டிரான்சிஷன். அதனால உண்டாகிற ஒரு பிரச்சனையை 15 அதிகாரத்துல எருசலேம் கவுன்சில்ல அவங்க எப்படி தீர்த்து வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கடந்த வாரம் 15 அப்போ சில 15 1ல 12 பார்க்கும்போது யூதேயாவிலிருந்து வந்த சில கிறிஸ்தவர்கள், அதாவது யூத பின்னணியில உள்ள பரிசேய பின்னணியில உள்ள சில யூதர்கள், யூத கிறிஸ்தவர்கள் அவர்கள் அவர்கள் எங்கே அந்தியோகியாவுக்கு அந்தியோகியாவில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு புறஜாதி பின்னணியில ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, போதிக்கிறாங்க. நீங்க ரட்சிக்கப்படுறது அது நிறைவு இல்லை. நீங்க எங்களை மாதிரி நீங்க என்ன செய்யணும், விருத்த சேதனம் பெறணும், மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவங்க போதிக்கிறாங்க. ஆனா அங்கே முதல் மிஷினரி பயணத்தை முடித்து அங்கே ஊழியம் செய்து கொண்டிருந்த பவுல், பர்னபா போன்றவர்கள் என்ன செய்யறாங்க, எப்படி அவங்க அவங்களுடைய முதல் மிஷினரி பயணத்துல அவங்க சென்ற விடமெல்லாம் புறஜாதிகள் எவ்விதமாக அவர்கள் மனம் திரும்பி விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டார்கள், எவ்விதமான அற்புதங்கள் அடையாளங்களோடு கர்த்தர் அதை உறுதிப்படுத்தினார், அவர்களுடைய ரட்சிப்பை உறுதிப்படுத்தினார் என்பதை நன்றாக அறிந்திருந்த அவர்களுக்கு அதை கேட்க சகிக்கவில்லை. அதனால அவங்க என்ன செய்றாங்க, ஆர்கியூ பண்றாங்க. இல்லை, அது தேவையில்லை, அவங்க விருத்த சேதனம் பட வேண்டியது இல்லை என்று சொல்லி அவங்க ஆர்கியூ பண்றாங்க. அதுல முடிவு வராததுனால என்ன பண்றாங்க, அந்தியோகியா சபையில் உள்ள தலைவர்கள் என்ன செய்றாங்க, அவங்கள எருசலேமுக்கு அனுப்புவோம், அதுதான் சென்ட்ரல் பிளேஸ், அப்போஸ்தலர்கள், பிரதான அப்போஸ்தலர்கள் தலைவர்கள் இருக்கிற இடம். அதனால அங்க அனுப்பி நம்ம என்ன செய்வோம், அவங்ககிட்ட ஆலோசனை கேட்போம் அப்படின்னு சொல்லி அனுப்புற காரியத்தை நம்ம பார்க்குறோம். இந்த யூதேயால இருந்து வந்த அந்த பரிசேய பின்னணியில உள்ள, அதாவது யூத பின்னணியில் உள்ள அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் அவர்களும் மோசமானவர்கள் அல்ல. ஏன்னா ஆல் த வே அவங்க அங்கேருந்து டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 மைல், அப்படின்னா ஒரு 900 கிலோமீட்டர். அது அவங்க நடபாதையில் தான் வந்திருக்கணும். அப்படின்னா ஒரு 20 நாள் அவங்க டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளவோ கரிசனை இருக்குது. அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னு சொன்னா, இதுவரைக்கும் நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நம்ம தேவ ஜனம், நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். அதை எப்படி சடன்னு இவங்க அந்த மேசியாவுடைய அந்த ரட்சிப்பை அனுபவிக்கிற இவங்க அதை எப்படி விட முடியும், அதையும் அவங்க கை கொள்ளணுங்கிற அந்த நம்பிக்கையினால அவங்க ஆழ்தவே வராங்க. ஸோ ஒரு பக்கத்துல அவங்க சைட்லையும் ஒரு நியாயம் இருப்பது போல தோணுகிறது. ஆனால் இன்னொரு பக்கம் புறஜாதிகள் மத்தியில ஊழியம் செய்து அந்த அற்புதங்கள் அடையாளங்களோடு அந்த ஊழியங்களை பார்த்த அவர்கள், பவுலும் பர்னபாவும், இது தேவையில்லாத ஒரு காரியம் என்று சொல்லி அவர்கள் நன்றாக அவர்கள் நிதானித்து என்ன செய்யறாங்க, ஓகே அங்க போறாங்க. அங்க போன இடத்துல இங்க போய் அவங்கள நல்லா வரவேற்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம 1லேருந்து 12 பார்க்கும்போது 7ஆம் வசனத்துல எப்படி பேதுரு அவங்க சொல்றத, பவுல் பர்னபா சொன்னதை ஆமோதித்து பேசுகிறார், அதெல்லாம் பார்க்குறோம். இன்றைக்கு 13லேருந்து 21 வரைக்கும் பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம், 13 ஸோ 13லேருந்து நம்ம பார்க்கும்போது அவர்கள் பேசி முடித்த பிறகு என்ன செய்ய, யாக்கோபு என்ன செய்றாரு, எழுந்து நின்று அவர் என்ன செய்றாரு, அவருடைய கருத்தை சொல்றத பார்க்குறோம். அங்க ஒரு நிதானத்தை நம்ம பார்க்க முடியுது. அவங்க பேசி முடித்த பின்பு, இங்கிலீஷ் பைபிள்ல தெர் வாஸ் சைலன்ஸ். பவுலும் பர்னபாவும் திரும்பவுமா என்ன செய்றாங்க, நடந்த அற்புதங்கள் எப்படியெல்லாம் கர்த்தர் கிரியை செய்தார் என்று சொல்லி அவங்க விவரமா சொல்றத அமைதியாக பொறுமையாக எல்லாவற்றையும் கேட்டு முடித்த பின்பு யாக்கோபு என்ன சொல்றாரு, சகோதரரே சகோதரரே நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு, அவர் பேசுறத நான் பார்க்கலாம். அப்போ
உம் புறஜாதிகள் இந்த 13 அப்போஸ்தலர் 15:13-20 பார்க்கும்போது 13 அவர்கள் பேசி முடித்த பின்பு அவர் என்ன சொல்றாரு, அவருடைய அந்த யாக்கோபுடைய அந்த மனத்தாழ்மை, சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள். தலைவர் ஒரு மனத்தாழ்மையோட சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள்னு அவங்களை இடைமறித்து பேசல. பேசுறவங்க முடிகிற வரைக்கும், பேசி முடிகிற வரைக்கும் கவனமாக கவனிக்கிறத பார்க்குறோம். அந்த தலைவர்களுடைய அந்த குணாதிசயத்தை நம்ம இங்க பார்க்குறோம். பேசுகிறவர்களுக்கு மரியாதை கொடுத்து அதை கவனிப்பது மிகவும் அவசியம். இடைமறித்து பேசுவதல்ல, மனத்தாழ்மையோடு அவர்கள் வந்து நடந்து கொள்றதை நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்ல, 14ஆம் வசனத்துல வந்து தேவன் புறஜாதிகளின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சி தருண விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே என்று சொல்லுகிறார்கள். இது சிமியோன்கிறது வந்து சைமன் பீட்டர், பேதுருவை குறித்து சொல்லுது. அதாவது 7ஆம் வசனம் பார்க்கும்போது பேதுரு விவரமா சொல்றாரு. 15:7 அவர் வந்து அவருடைய அனுபவத்தை, அவர் புறஜாதிகள் மத்தியில் ஊழியம் செய்த அனுபவத்தை அவர் சொல்றாரு. நமக்கு நன்றாக தெரியும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல அவர் வந்து எப்படி கொர்நேலிய வீட்டுக்கு போகும்போது எப்படி பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு அங்க கூடியிருந்த எல்லா மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினதையும், அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் எல்லாரும் கர்த்தருக்குள் வந்ததையும் அந்த காட்சிகளை அவர் அனுபவித்ததுனால அவர் பவுலும் பர்னபாவும் சொன்னதை ஆமோதித்து என்ன செய்றார், பேசுகிறார். இப்பொழுது யாக்கோபு சீமோன் பேதுரு சொன்னதை என்ன சார் ரெஃபர் பண்ணி சிமியோன் விவரித்து சொன்னாரு. இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, சிமியோன் விவரித்து சொன்னாரு. அதனால புறஜாதிகள் ரட்சிப்பு தேவனுடைய திட்டம். அதனால நம்ம புறஜாதிகளை அரவணைத்துக் கொள்ள வேண்டியது, புறஜாதிகளிலிருந்து ஆண்டவரிடத்துல வந்தவங்க ரட்சிக்கப்படுகிறவர்கள் நம்ம அரவணைத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அப்படிங்கிறத அவர் என்ன செய்றாரு, பேதுரு மூத்த தலைவர், அவருக்கு மரியாதை கொடுத்து அவருடைய வார்த்தையை என்ன செய்றாரு, அவரு அக்னாலேஜ் பண்ணி அதுக்கப்புறம் சொல்றாரு, தீர்க்க தரிசனங்கள்ல இருந்து அவர் என்ன செய்றாரு, வசனத்துல இருந்து இதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்து இருக்கிறது என்று சொல்லி, தீர்க்கதரிசியுடைய வாக்கியங்கள் இங்க அவர் சொல்ற வசனம் என்னன்னு சொன்னா ஆமோசு 9, 11, 12 வசனங்களை அவர் என்ன செய்றாரு, குறிப்பிடுகிறாரு. அல்லது அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன். ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கின சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படி இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி, அதாவது பூமி எங்கும் உள்ளவர்கள், அதான் ஏசாயா 45:22 வந்து பூமி எல்லை எங்கும் உள்ள பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. இன்னும் பல வசனங்கள் நம்ம சொல்ல முடியும். புறஜாதிகளுக்கு ஒளியாக வந்தார் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டுல பல வசனங்கள் ஆதாரங்கள் இருக்குது. இந்த ரட்சிப்பு யூதர்களுக்கு மாத்திரமல்ல, ரட்சிப்பு யூதர்கள் வழியாக முழு உலகத்துக்கு போகுது. அதனாலதான் ஆபிரகாம் அழைக்கும் போது பூமியின் குடும்பங்களுக்கெல்லாம் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வாதமாக மாற்றுவேன்னு சொல்லி, ஆபிரகாமின் சந்ததியில் வந்த அந்த தாவீது காலத்துல நல்ல சபை, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்குள்ள இருந்து நல்ல கர்த்தரை ஆராதித்தாங்க. ஒரு சமாதானமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். விக்கிரகங்களுக்கு பின்னாக போகாதபடிக்கு தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அதற்கு பின்பு நடந்து என்ன என்று தெரியும். சாலமோன் காலத்திலே அவன் விழுந்து போனதுனாலே அந்த தாவீதின் கூடாரம் என்ன செய்து உடைந்து போயிடுச்சு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது பழுதாய் போயிடுச்சு. அப்போ அந்த பழுதாய் போனதை நான் சீர்படுத்துவேன் அப்படிங்கிறாரு. அதாவது இது வந்து சரீர பிரகாரமான இஸ்ரவேலை கட்டுறது இல்லை. இஸ்ரவேல் மூலம் வந்த அந்த ரட்சிப்பு நான் என்ன செய்வேன், அவருடைய மாம்சத்தின்படி அவருடைய சந்ததியில் வந்த இயேசு கிறிஸ்து, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக என்ன செய்வேன், அந்த ரட்சிப்பை என்ன செய்வேன், தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்வேன், உலகமெங்கிலும் ஸ்தாபிப்பேன் அப்படிங்கிறது தான் ஆண்டோடைய வாக்குத்தத்தம். அதுதான் ஆமோஸ் 9, 11, 12 வசனங்கள்ல பாக்குறோம். இதுல பாக்குற அந்த தலைவராகி யாக்கோபு வேத வாக்கியங்களை என்ன செஞ்சிருக்காரு, அவரு அறிந்தவராக இருந்திருக்கிறார். இன்றைய தலைவர்கள் வேதத்தை அறியாததுனால, ஏசுவாமி சொன்ன மாதிரி நீங்க வேத வாக்கியங்களை வல்லமே அறியாததுனால தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் அப்படின்னு சொன்னாரு. சோ வேதத்தை அறியாததுனால என்ன பண்றாங்க, சபைகள்ல வந்து பிரச்சனைகளும்
மாம்சீகத்தின்படி ஆவியின்படி இல்லை, கார்னல் மைண்டட்னஸ்க்கு இடம் கொடுத்து சண்டை சச்சரவுகள். ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு சகோதரியோட பேசி கொண்டிருந்தேன். புறமத பின்னணியிலேருந்து அவங்க அந்த கிராமத்துல அவங்க அங்க உள்ள ஒரு சபைக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ நான் அவங்களோட கடந்த 2 வாரத்துல அவங்களோட என்னுடைய டீலிங்ஸை பார்த்து அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம். அண்ணி இப்படியும் இருப்பாங்களா, இந்த மாதிரி அன்பு காட்டுவாங்களான்னு. அவங்க 2 பிள்ளைகளுக்கு படிப்புக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில பெரிய அமௌண்ட், ஆனா ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆண்டவர் என் கையில ஒண்ணு இல்லாட்டாலும் கர்த்தரை நோக்கி பார்க்கும்பொழுது கர்த்தர் அற்புதம் செய்து அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய ஆண்டவர் கிருபை செஞ்சார். அதை பார்த்துட்டு இங்க உள்ளவங்க அப்படியே இல்லையே, சபையில காணிக்கை எடுக்கும்போது அப்படி சண்டை போடுறாங்க, அந்த 2 தரத்தாரும் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் அவங்கள்ட்ட பேசும்போது நீங்க இந்தந்த வார்த்தைகள்லாம் இதன்படி நடக்க முடியுதான்னு சொல்லும்போது இதெல்லாம் எனக்கு தெரியாது, இதெல்லாம் அவங்க சொல்லவே இல்லைங்காங்க. இத்தனைக்கும் ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச்சுக்கு போறவங்க. ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, இந்த நாட்கள்ல புறஜாதி மக்கள் பின்னணியில வருகிற ஆண்டவருடைய பிள்ளைகள் அநேகர் இடறி போகும்படியாக நமது இன்றைய தலைமுறையில் உள்ள சபைகள் ஊழியக்காரர்கள் வாழ்வது மிகவும் வேதனைக்குரியது. ஆனால் நாம கற்றுக்கொள்ள வேண்டியது, இங்கே யாக்கோபுடைய வாழ்க்கையில யாக்கோபு என்ன செய்றார், வேதத்தை அறிந்தவராக இருந்தார். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை அவர் என்ன செய்றாரு, வேத வாக்கியங்களை அறிந்தவராக இருந்தார். அதன் மாத்திரமல்ல, அதன்படியே என்ன செய்றாரு, அந்த வேத வாக்கியங்களின் அடிப்படையில அவர் என்ன சார் தீர்மானம் எடுக்கிறத நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு இதெல்லாம் தெரியும். அவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி இந்த உலகத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வருவது தேவனுடைய திட்டம், அதுதான் இப்பொழுது நிறைவேறுகிறது என்று சொல்லி தெளிவாக அவர்கள் அறிவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப வேத வசனம் நமக்கு வாழ்க்கையில மிகவும் முக்கியம். அதனால்தான் அப்போஸ்தலர் 6 அதிகாரத்துல 5 வசனத்துல பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் சொல்றாங்க, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வாக்கியங்களை போதிப்பதிலும் என்ன செய்வோம், ஒரு இடைவிடாமல் தரித்திருப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ சபையை நடத்துகிற நம்முடைய லீடர்ஸ், தேவனுடைய பிள்ளைகள், கமிட்டியில் இருக்கிற பொறுப்பான பிள்ளைகள், நம்ம மாம்சீகத்தின்படி காரியங்களை செய்யாதபடிக்கு வேத வசனம் என்ன சொல்லுது என்று சொல்லி வேத வசனத்தின் அடிப்படையில நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது, தீர்மானங்களை நம்ம எடுக்க வேண்டி இருக்கிறது. அப்படி தீர்மானங்களை எடுக்கும் போது நிச்சயமாக இந்த புறஜாதியின் பின்னணியிலிருந்து வருகிற அல்லது மற்ற கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் பாரமாக இருக்க மாட்டார்கள். இதுல நம்ம சொல்லப்பட்டிருக்கு, இவங்களுக்கு இந்தந்த காரியங்களை மட்டும் என்ன செய்வோம், நம்ம அதிகமான பாரத்தை சுமத்தாதபடிக்கு இந்தந்த காரியங்கள், 4 காரியங்கள், விக்கிரகங்களுக்கு விக்கிரக ஆராதனை போன்ற அந்த விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்கொண்டு செத்ததற்கும் ரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிறேன் என்று சொல்லி அஸ் அ லீடர் அவர் தீர்மானம் பண்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப முக்கியமான காரியங்கள் எது கிளாரிங்கா தேவனுடைய வசனத்துக்கு புறம்பானது என்பதை அவர்கள் அறிந்திருந்தபடினால விக்கிரகங்களுக்கும் ஜீவனுள்ள தேவனுக்கு சம்பந்தம் கிடையாது. அதெல்லாம் அந்த காரியங்கள் இவர்கள் திரும்ப இனி என்ன செய்யக்கூடாது, அந்த பக்கம் போகக்கூடாது, அந்த ஆராதனைகளை செய்யக்கூடாது என்று சொல்லி திட்டமும் தெளிவாக சொல்றாங்க. உணவு, மாரல் வேல்யூஸ், மேபி தெர் ஆர், இப்போவும் நம்ம நாட்டில் அப்படி இருக்குது. இது காமனா இருக்குது. ரொம்பவும் ஆச்சரியம். நான் இந்த பெங்களூர் பட்டணத்துல சில நாட்களாக நான் கவனித்து வர்றது, இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் பயங்கர ஷாக்கான. அதை அவங்க அதை தவறாகவே நினைக்க மாட்டாங்க. நினைக்காம அவங்க வாழ்றதை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம வாழ்ற நாம வேத வசனங்கள் தான் நமக்கு பேசிஸ். கல்ச்சர் மாறி போயிடுச்சுங்கிறதுக்காக வேதத்துக்கு புறம்பாக நம்ம எந்த ஒரு வாழ்க்கையும் வாழ முடியாது. பைபிள் இஸ் நெவர் அவுட்டேட்டட். பைபிள் ஆல்வேஸ், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்று என்று மாறாதவராக இருக்கிறாரோ அதே போல் அவருடைய வார்த்தையும் என்றைக்கும் மாறாது. ஆகினால அந்த வார்த்தைக்கு நம்ம பிரதானமான முக்கியத்துவம் கொடுத்து நம்ம செய்ய வேண்டியிருக்குது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நம்ம இந்த தலைவர்களை போல நம்ம வாழ்றோமா,
யாக்கோபு போன்ற, பவுல் பர்னபா போன்ற அந்த தலைவர்களைப் போல புறஜாதி பின்னணியிலிருந்து வருகிறவர்கள் மீது நம்ம வந்து அன்பு இரக்கம் காட்டி அவர்களுடைய சூழ்நிலையை உணர்ந்து அவர்களோட நம்ம எவ்விதமாக நம்ம நடந்து கொள்றோம். சில இடங்கள் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல 17 வயசுல எங்க சித்தி ஊருக்கு போய் அங்க எங்க சித்திக்கு பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஆண்டவரை பத்தி சொல்லுவேன். அப்ப எங்க சித்திக்கு ஆண்டவரை பத்தி சொல்லி அங்க பக்கத்துல ஏதாவது சபை இருக்கான்னு சொல்லி விசாரித்து அந்த சபைக்கு போய் எங்க சித்தியை அங்க கூப்பிட்டு போய் அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ள வந்துட்டாங்க, அம்மாவோட ஓன் சிஸ்டர். ஆனா அதுக்கப்புறம் நான் லீவுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சபையார் எங்க சித்தியை வந்து, அது ஒரு சின்ன குக்கிராமம், களக்காடு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். அந்த சபையார் எங்க சித்தியை படுத்துனது என்னன்னா, வெள்ளை சேலம் உடுத்தணும், நகையை நீ கலட்டணும், இந்த மாதிரி சில காரியங்கள். ஒன்று கிராமத்துல எங்க சித்தி அங்க வெள்ளைச்சேலை உடுத்திக்கிட்டு நகையை கலட்டிட்டு வரும்போது கிராமமே கொதிச்சு எழுந்தது. எங்க சித்தப்பாட்ட வந்து, ஏண்டா நீ உயிரோடு இருக்க, உன் மனைவி ஏன் இந்த மாதிரி விதவை கோலத்துல இருக்கா என்று சொல்லி. பாருங்க, நான் இன்னைக்கும் அதை நினைச்சு நான் அழுவேன். எங்க சித்தியவனை எங்க சித்தப்பா கோபத்துல கீழே தள்ளி அவங்க இடுப்பு எலும்பு உடைஞ்சி அவங்க படுத்த படுக்கையாக இருந்து அவர்கள் கர்த்தருக்குள் மறித்து விட்டார்கள். எங்க சித்தி வந்து நல்ல ஒரு சோசியல் ஒர்க்கர் மாதிரி, நல்ல எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ற நேச்சர் உள்ளவங்க. அந்த சபையார் மாத்திரம் எங்க சித்திய வந்து, நீ வழக்கம் போல எல்லாரையும் போல கலர் ட்ரெஸ் போட்டுக்கோ, நகையை கழட்ட வேண்டாம், அந்த மாதிரி அவங்க வந்து ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு எங்க சித்தி அந்த கிராமத்தையே கர்த்தருக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. அவ்விதமாக இன்றைக்கும் நம்ம வந்து நான் கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட்ல இருந்து ஆண்டுக்குள்ள வர்றவங்கள நம்ம எவ்விதமாக நடத்துறோம். ஒரு தடவை ஒரு ஹிந்து கான்வெர்ட், ஒரு மெடிக்கல் டாக்டரை வந்து நான் சென்னை புரசவகத்தில் உள்ள ஒரு சர்ச்சுக்கு கூட்டு போய் அவங்க பேப்டிஸ்ட் எடுக்கிறதுக்காக கூட்டு போகும்போது முந்தின நாள் சனிக்கிழமை கூட்டு போறேன். அப்போ அங்கே உள்ள பாஸ்டர் குமாருங்கிற பாஸ்டர் சாம் சுந்தரத்துக்கு அவர் தான் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அவர் சொல்லும்போது இந்த சகோதரி வந்து, இவங்க ஒரு கண் டாக்டரு, அவர் சொல்லாரு, உங்க கணவர் ரட்சிக்கப்படுற வரைக்கும் நீங்க எந்த ஒரு வெள்ளியான தோற்றம் எதையும் நீங்க மாத்திராதீங்க, அது பயங்கர ஒரு அசிங்கமாக இருக்கும். நீங்க அப்படி செய்யுங்க, உங்க உள்ளத்தின் மாற்றம் தான் உங்க கணவரையும் உங்க குடும்பத்தாரையும் கர்த்தருக்குள் கொண்டு வரும் என்று சொல்லி அருமையாக ஆலோசனை கொடுத்தார். அதே பெந்தெகோஸ்தே சபையில விதமாக ஆலோசனை கொடுக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆகினால இன்றைக்கு நம்மை சுற்றிலும் உள்ள இந்து புறமத பின்னணியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வருகிறவர்களோடு நம்முடைய டீலிங்ஸ் எப்படி இருக்கு, அது மாத்திரமல்ல புறமத பின்னணியில உள்ளவர்களோடு நம்மளுடைய அன்பு, நம்ம வந்து இந்த யூத பின்னணியில வந்த அந்த பரிசேயர்களை போல நம்ம நடந்து கொள்றோமா, அல்லது அவங்க மேல கரிசனை அன்பு இரக்கம் வச்சு அவங்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு இயேசுவின் அன்பை காட்டி அவர்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர முயற்சிக்கிறோமா. இதுல நம்ம பெரிய ஒரு தீர்மானம் மாற்றம் எடுக்க வேண்டும். இந்த சேஞ்சிங் சினாரியோல இன்றைக்கு நம்மளுடைய ஆட்டிடியூட்ஸ், நம்மளுடைய டீலிங்ஸ் வித் அதர் ஃபெய்த் ஃப்ரெண்டோட நம்ம எப்படி நடந்து கொள்றோம், அதுக்கு வேண்டிய கிருபையை கர்த்தர் தரணும், ஞானத்தை தரணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அப்படி நடக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென். ஆமென். தேங்க்யூ அக்கா. நான் ஜெபித்து நிறைவு செய்ய